அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரவணனின் அன்பான வணக்கங்கள். நார்த் ஃபேஸிங்கில் அருமையான ஒரு வரைபடம். நிறைய வரைபடம் போகிறீங்க சார், இது என்ன சார் அருமையாக பண்ணி கேட்குறீங்களா? தொட்டியத்து வீடு, நடுமுற்றம், தெய்வ சக்திகள் வர்றதுக்கு உண்டான வழியில் அமைக்கப்பட்ட ஒரு அருமையான வரைபடம். வாங்க பார்ப்போம். பச்சை கலரில் அடிச்சிருக்கிறது தாங்க ஓடிஎஸ் சென்டரு பிரம்மஸ்தானம். மெட்ராஸில் இருக்கிற ஒரு அன்பர் இதே மாதிரி கட்டணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கனவுகளோடு என்கிட்ட கேட்டார். அதனால் இந்த வரைபடம் அமைச்சிருக்கு. 39 அடிக்கு 42 அடி, 207 குழி, 9 பொருத்தம், 11 பொருத்தத்தில் 9 பொருத்தம், யானை மனை, வயது 87 ஆண்டுகள். எங்கள் தாத்தா கட்டியிருக்கார் அப்படின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி எக்கச்சக்கமான உயர்வை கொடுக்குறது. ஆணி கூட எங்கள் தாத்தா கட்டினதில் ஆணி கூட அடிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இருக்கிறது தான் இந்த வரைபடம். இப்போ பார்த்திங்கனாக்கா என்ட்ரன்ஸ் ஆஃப் த வெராண்டா. இப்போ இந்த 5Gங்கிறது ஈசானத்தில் போர்வெல், மழைநீர் சேகரிப்பு, சம்பு, செப்டிக் டேங்க் வாயு மூலையில், கன்னி மூலையில், மொட்டை மாடியில் உயரமாக வாட்டேன். இது எப்போவுமே ரெகுலராக ஃபிக்ஸடாக A² + B² அப்படின்னு கேட்குற மாதிரி தான். இது எப்போவும் பெர்மனண்ட் ஃபார்முலா, எதுவும் மாறாது. புத்தரும் ரமண மகரிஷியும் ஓசோஸு பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் பேசுனது அடுத்த தடவை பேசலை என் லைஃப்பில். ஆனால் நான் பேசுனதையே பேசிக்கிட்டே இருக்கேங்க. என்ன வரைபடத்தினுடைய மாற்றம். இறைவன் படைப்பில் ஒரு மனிதர் போல் இன்னொரு மனிதரையும் குணங்களையும் படைக்கலாம். அது மாதிரி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமான ஒரு பிடித்தமும், வரைபடத்தினுடைய ஒரு விளக்கமும், வரைபடத்தினுடைய ஒரு தெளிவும், அதே மாதிரி கட்டணும்னு ஒரு ஆசையும் இருக்கும். அதன்படி நம்ம கட்டிடும். வெராண்டா பெரியதை சுற்றி வர்ற மாதிரி ஒரு படத்தில் காமிப்பாங்க. அப்படியே சுற்றி நடந்து வருவாங்க காலையில் எழுந்துச்சு. அது மாதிரி சுற்றி நடந்து வர்றதுக்கு ஒரு ஹால், ப்ரைவேசியாக ஏசி. இப்போல்லாம் தனியாக ஒரு ஹால்லே ஏசி வர்றவங்க உட்கார்றதுக்காக. அதில் ஈஸ்ட் பக்கமும் ஒரு வாசல் வச்சுருக்கோம், 2 ஜன்னல்கள், சூரியன் சந்திரன். பூஜை அறை ஈசானியத்திலே அவர் கண்டிப்பாக இப்படி தான் வேணும்னு கேட்டார். அதன்படி ஈசானியத்தில் குரு அவருக்கு ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தார். அப்புறம் வாயு மூலையில் கெஸ்ட்டு வந்தாக்கா ஒரு பெட்ரூம், அதுக்கப்புறம் யூட்டிலிட்டி டாய்லெட்டு, அப்புறம் இங்கே ஒரு டாய்லெட்டு, பெட்ரூமோட டாய்லெட்டு, அப்புறம் கிச்சனு, டைனிங்கு, அதுக்கப்புறம் ஸ்டோர். இது மாதிரி பெஸ்ட்டு பிளான் ஃபார் பெட்ரூம் 1, பெட்ரூம் 2, பெட்ரூம் 3. ஸோ பார்த்தீங்கன்னா ஹாலு, கிச்சன் அக்னி மூலையில், டைனிங்கு, ஸ்டோரு. இதில் என்ன ப்ளஸ் அப்படின்னா எல்லாமே இந்த மாதிரி நிறைய வரைபடங்கள் கொடுத்துருக்கோம். ஆனால் சென்ட்ரலில் முற்றம் வச்சு பெரும்பகுதி கட்டுறது கிடையாது. இந்த அன்பர் கட்டுறதுக்கு என்கிட்ட வரைபடம் வாங்கியிருந்தார். அந்த வரைபடம் தான் நான் உங்கள்கிட்ட பேசிகிட்ருக்கேன். கடகராசி, விருச்சிக ராசி, மீனராசி. கடகத்துக்கு கண்ட சனி நடந்துக்கிட்டே இருக்குது. கவனமாக திருநள்ளாறு, திருக்கொள்ளிக்காடு போயிட்டு வாங்க. 5/14 23 பிறந்தவர்களுக்கு யோகம். வடக்கு திசைக்கு உண்டான புதன் ஜாதகத்தில் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் உயர்வு மேல் உயர்வு நடக்கும். கோவில்னு ஒன்று வடக்குக்கு உண்டானது, பெருமாளை போய் வழிபாடு பண்ணுறது சிறப்பு. உப்பிலியப்பன் கோவில் கும்பகோணத்தில் இருக்குங்க. திருப்பதிக்கு போக முடியாதவங்க உப்பிலியப்பன் கோவிலில் போயிட்டு வேண்டுதலை நிறைவேற்றிட்டு வரலாம். ஆனால் உப்பிலியப்பன் கோவிலில் வேண்டுதல் வச்சுட்டு திருப்பதியில் போயிட்டு மலை மேலே போயிட்டு நீங்கள் அவசியமாக வேண்டுதல் நிறைவேற்றக்கூடாது. ஸோ உப்பிலியப்பன் தான் அண்ணன்னு சொல்லுவாங்க, அவர் தம்பின்னு சொல்லுவாங்க. அதனால் வாய்ப்பு இருக்கிறவங்க திருப்பதிக்கு போகணும்னு நினைக்கிறவங்க முடியாத பட்சத்தில் உப்பிலியப்பன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நல்ல நிலையில் கொடுப்பார். என்னுடைய அனுபவத்தை நான் எப்போவுமே ஒவ்வொரு வரைபடத்துலையும் சொல்கிறேன். பழனியில் இருக்கிற ஒரு அன்பருக்கு அரசு ஒரு வேலையில் இருக்கிறவர் எந்த விதமான குற்றம் குறை செய்யவே இல்லை. ஆனால் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு. அப்புறம் அவர் என்னை கூப்பிட்டு வாஸ்து பார்த்தார். வேறு ஒருத்தவங்க செஞ்சதுனால வந்த வினை தான் இவருக்கு வந்தது. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் உங்கள் ஜாதக அடிப்படையிலையும் வந்த நேரத்தையும் குறிப்பிட்டு கணக்கில் எடுத்துக்கொண்டு அவருக்கு நான் சொன்னேன், இந்த மாதிரி திலஹோமம், அதுக்கப்புறம் உங்களுடைய முன்னோர்களுடைய பித்ரு ஹோமம் செய்யுங்க. மற்றும் வடகிழக்கு மூலை. இப்போ இந்த பிளான் அந்த வீட்டில் நான் சொல்கிறேன், இந்த பிளானில் இந்த இடத்துல ஒரு பெரிய தென்னை மரம் வச்சுருக்கார். இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, 2 பிள்ளை மாதிரி வளர்த்துக்கிட்டே வர்றேன் சார் அப்படின்னார். ஈசான மூலையில் உயரமான மரம் இருந்தது, தென்னை மரம் இருந்தது. அப்புறம் நிறைய செடி கொடிகள், பப்பாளி எல்லாம் இருந்துச்சு. அப்புறம் நான் சொன்னேன், உங்களுக்கு ஜாதகத்தில் குரு நீசம் பெற்றிருக்கார், சூரியன் நல்ல நிலையில் இருக்கார். அதனால தான் நீங்கள் அரசு உத்தியோகத்தில் இருக்கீங்க. ஜாதகத்தில் குரு நீசம் பெற்றிருக்கிறவங்க 6, 8, 12 மறைந்திருந்தவங்க கண்டிப்பாக ஈசான மூலை சுத்தமாக வச்சுக்கணும். அப்போ நான் அவர்கிட்ட இந்த மரத்தெல்லாம் வெட்டுங்கண்ணே, இது எப்படி சார் பண்ணுறது? அப்போ கன்னி மூலையில் மரத்தை வச்சதுக்கப்புறம் இதை எடுங்கண்ணே. எடுத்ததுக்கப்புறம் அவருக்கு ஒரு 10 நாள் கழித்து அவர் எந்த விதமான குற்றம் குறை செய்யலை அப்படின்றதில் நிரூபணம் ஆனது. அவர் கோர்ட்டில் போயிட்டு இதெல்லாம் நான் சரியாக பண்ணியிருக்கேன்னு சொன்னதுக்கப்புறம் அவருக்கு அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகி நல்ல நிலையில் இருந்தார். பட் இந்த மரங்கள்லாம் எடுக்கிறதுக்கப்புறம் அவருக்கு மாறிடுச்சு.
இது மாதிரி வீடு ஈசான்யத்தில் சுத்தமாக வச்சுக்கோங்க. இந்த வரைபடம் உங்களுக்கு பிடித்திருந்தால், வரைபடம் நாங்கள் அடியன் அமைச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கேங்க. நிறைய பேருக்கு வாஸ்து கரெக்ஷனும் பண்ணி கொடுக்குறோம், பிளானில் வாஸ்துவும் போய் பார்க்குறோம், புதுசாக வரைபடமும் அமைக்கிறோம். என்ன ஒரு ப்ளஸ்ஸுனா, புதுசாக வரைபடம் அமைக்கிறவங்களுக்கு வாஸ்துப்படி குழிக்கணக்கெல்லாம் பார்த்து செஞ்சிடலாம். ஈவன் நீங்களே வரைபடம் ஆர்கிடெக்டர் இன்ஜினியரை வச்சு போட்டிருக்கீங்கன்னா என்னுடைய நம்பருக்கு ஆன்லைனில் அனுப்பி நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த பிளான் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. வாஸ்துள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு அருமையான தகவலுடன் சந்திக்கின்றேன். வணக்கம்.